தென்னிந்தியாவில் தான் பாஜகவுக்கு கஷ்டகாலம் எனவும் வட இந்தியாவில் சாதகமான சூழலை நிலவி வருகிறது என்பதும் தான் பரவலான கணிப்பு. அதிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற இடங்கள் பாஜக ஆக்கிரமிப்பு செலுத்தும் மாநிலங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நட்சத்திர அந்தஸ்து பெற்ற மெயின்புரி தொகுதியில் இதுவரை தாமரை ஒருமுறை கூட மலர்ந்ததில்லை என்றால் நம்ப முடிகிறதா? இந்த முறை சமாஜ்வாதி கட்சி சார்பில் கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் போட்டியிட அவரை எதிர்த்து பாஜக சார்பில் ஜெய்வீர் சிங் தாக்கூர் போட்டியிடுகிறார். சிட்டிங் எம்பியாக இருக்கும் டிம்பிள் பதவியை தக்க வைப்பாரா? வரலாற்றை மாற்றி எழுதுமா பாஜக? தொகுதி பின்னணியை இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்வோம். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் உள்ளன. 3வது கட்டமாக நடைபெறும் தேர்தலில் மே 7ஆம் தேதி மெயின்புரி தொகுதியில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. தொகுதியை பொறுத்தவரை இதுவரையிலும் 3 இடைத்தேர்தல்களை சேர்த்து மொத்தம் 20 லோக்சபா தேர்தல்கள் நடத்தப்பட்டு உள்ளன. அதிகபட்சமாக 10 முறை சமாஜ்வாதி கட்சி தொகுதியை வென்ற நிலையில் காங்கிரஸ் 5 முறையும், ஜனதா கட்சி 2 முறையும், இதர கட்சிகள் ஓரிரு முறையும் வென்று உள்ளது. குறிப்பாக இந்த தொகுதியில் 5 முறை மறைந்த சமாஜ்வாதி தலைவரும் அகிலேஷ் யாதவின் தந்தையுமான முலாயம் சிங் யாதவ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2019ஆம் ஆண்டிலும் அவர் எம்பியாக வெற்றி பெற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு அவர் காலமானார். இதனையடுத்து இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அவரது மருமகள் டிம்பிள் யாதவ் 6.18 லட்சம் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் 3.29 வாக்குகள் மட்டுமே பெற்றார். 10 ஆண்டுகளாக சமாஜ்வாதி கோட்டையாக மாறியிருக்கும் மெயின்புரியில் வாக்குகளை சேகரிப்பது பாஜகவுக்கு சவாலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணி அமைந்திருப்பதால் ஓட்டு உடையும் நிலையும் தவிர்க்கப்பட்டு உள்ளது. மெயின்புரி லோக்சபா தொகுதியின் கீழ் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 2 பாஜக வசம் இருக்க 3 தொகுதிகளை தன்வசம் வைத்துள்ளது சமாஜ்வாதி கட்சி. லோக்சபா தேர்தலில் ஒரு முறை கூட மெயின்புரி தொகுதியில் வெற்றி பெறாத பாஜக இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற தீவிர பிரச்சாரத்தில் களம் இறங்கியுள்ளது. அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் கூட களமிறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜெய்வீர் சிங் தாக்கூர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மெயின்புரி தொகுதியில் வழக்கம் போல சைக்கிள் வேகம் எடுக்குமா, வழக்கத்திற்கு மாறாக தாமரை மலருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.